யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்கிறார். சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு கூட இருந்த மாதிரி உன் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்தேன் தெரியுமா? அந்த வாக்கு தத்தத்தை எப்ப நிறைவேறும் அப்படின்னா, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் அநேக மனிதரை ஆண்டவர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க தாவீதோட வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. தாவீது சாதாரணமா ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஒரு முழு தேசத்துக்கே அவரை என்ன செய்தார்? பெரிய அரசனாக மாற்றினார். இன்னும் யோசேப்போட வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு தன்னுடைய சொந்த குடும்பத்தாரால, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரரால அந்நிய தேசத்தில் விற்கப்பட்டார். அதற்கப்புறம் யோசேப்பு சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படிப்பட்ட யோசேப்பை கர்த்தர் அந்த எகிப்து தேசத்துக்கே பிரதம மந்திரியாக மாற்றி யோசேப்பை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா இல்லையா சொல்லுங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக எந்த இடத்துல நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானிக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு மேன்மை வருமா, இந்த இடத்துல எனக்கு உயர்வு வருமா, இந்த இடத்துல கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லி எந்த இடத்துல தலைகுனிந்து இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை இன்றைக்கு இஸ்ரவேலர் எல்லாரும் நான் உனக்கு கூட இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி ஆண்டவர் சொன்னாரோ அதே மாதிரி நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 4:14. அந்நாளிலே மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். பாருங்க, ஆண்டவர் எப்படி வாக்கு கொடுத்தாரோ, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லி எப்படி யோசுவாவை பார்த்து சொன்னாரோ அதே மாதிரி கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்க படிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க சமுதாயத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். நாம வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிச்சா மட்டும்தான் வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்களேன், இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு மோசேயை கூப்பிட்டு, எப்பா இந்த ஜனங்களுடைய பெருமூச்சை நான் கேட்டேன், இந்த ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன், இந்த ஜனங்களை நீ எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போன ஆண்டவர் சொல்றாரு. கிட்டத்தட்ட புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். எத்தனை பேர்? ஆமா, 6 லட்சம் பேர். பெண்கள், ஸ்திரீகள் இவங்கெல்லாம் சேர்ந்தா எவ்வளோ பேர்? கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேரை, கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை மோசே வனாந்தரத்தில் வழியா கானான் தேசத்துக்கு நடத்திட்டு போறாரு. நடத்திட்டு போகும்பொழுது பாருங்க, ஆண்டவர் நிறைய அற்புதம் செய்தார். அவங்களுக்காக செங்கடலை பிளந்தாரு, அவங்களுக்காக கற்பாரிலிருந்து தண்ணியை வர வச்சாரு, அவங்களுக்காக மண்ணாவை கொடுத்தாரு, அவங்களுக்கு காடையை கொடுத்தாரு. அப்படி ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தெல்லாம் செஞ்சுட்டு வராரு. இப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது மோசேக்கு வயசாயிட்டு. மோசேக்கு என்ன ஆயிட்டு? வயசாயிட்டு. மோசே வயசான உடனேயும் மோசே மரித்துட்டார். மோசே மரித்துட்டா அடுத்து இந்த ஜனங்களை வழி நடத்த ஆள் வேணும். அடுத்து இந்த ஜனங்களை கூட்டிட்டு போய் கானான் தேசங்களை கொண்டு போய் விட்டு அந்த கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கணும். எத்தனை கோத்திரத்துக்குன்னா 12 கோத்திரத்துக்கு. எத்தனை கோத்திரத்துக்கு?
ஆமா, 12 கோத்திரத்திற்கு கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுக்கணும். அப்ப அதற்கு மோசேக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவமான ஒரு பொறுப்பு யாருக்கு? அந்த தலைமைத்துவம் யாருக்கு? அந்த தலைமைத்துவமான அந்த இடம் யாருக்கு? யாராவது ஒருத்தர் போய் 20 லட்சம் ஜனங்களை நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. 4 பேர் இருக்கிற நம்ம வீட்டை சமாளிக்கிறது பெரிய படம் இருக்கு. ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த குடும்பத் தலைவரை கூப்பிட்டு கேட்டால் தான் தெரியும் என்னையா பிரச்சனைனா, என் வீட்டில் எங்கள் குடும்பத்தை சமாளிக்கிறது பெரிய பிரச்சனைன்னு. அந்த அம்மாவை கூப்பிட்டாதான் தெரியும் என் வீட்டில் என் வீட்டுக்காரர் பிள்ளைகளை சமாளிக்கிறது பெரிய பாடாக இருக்குன்னு. 10 பேரை வச்சு ஒரு சர்ச்சை நடத்துறது அதை விட பெரிய பஞ்சாயத்து. சின்ன ஒரு கூட்டத்தை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆனால் 20 லட்சம் ஜனங்களையும் வழி நடத்தணும்னா அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஆமாவா இல்லையா? சாதாரணமாக நடத்த முடியாது. ஏன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் நம்மளை மாதிரி ரொம்ப நல்லவங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா சொன்னது எதுவோ அதை மட்டும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எதை ஆண்டவர் சொல்கிறாரோ அதை மட்டும் அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளோதான் அற்புதம் செஞ்சாலும், எவ்வளோதான் ஆண்டவர் விடுதலை ஆக்கினாலும், எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை. ஆமாம், கொஞ்ச நேரம் மோசையை காணுன்னு வச்சுக்கோங்க, மோசை செத்துட்டான்னு முடிவு பண்ணி இவங்களே ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு அதை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பைபிளை படிச்சிருக்கீங்களா? மோசே கொஞ்ச நேரம் காணோன்னையும் இவங்களே டக்குன்னு ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு இதுதான் நம்மளை எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படின்றோம். அப்போ அந்த அளவு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க யாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இவங்களை வழி நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இப்போ யாருக்கு வருதுன்னா யோசுவாவுக்கு வருது. இந்த யோசுவா சாதாரண ஒரு மனிதன், ஒரு வாலிபன். எப்படி இத்தனை லட்சம் ஜனங்களை வழி நடத்த முடியும்? எப்படி இவங்களை கூட்டிட்டு போய் கானான் தேசத்தை பங்கு போட்டுக்கொள்ள முடியும்? அப்படி யோசுவா யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யோசுவாவுக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் அவர் கொடுக்குறாரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் மோச கூட இருந்த மாதிரி உன் கூட இருப்பேன்பா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்குறார். நீ பலம் கொண்டு திடம் பண்ணதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவார் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. ஆனாலும் இந்த யோசுவாவுக்குள்ள ஒரு சின்ன விஷயம். ஏன்னா மோசே கையில் ஒரு கோல் இருந்துச்சு. அந்த கோல் சாதாரண கோல் கிடையாது. அந்த கோலை கொண்டு போய் அவர் பார்வோனுடைய அரண்மனையில் போட்டார்னா அந்த கோல் சர்ப்பமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அங்கே இருக்கிற மந்திரவாதி கோலை போட்டான்னா இவருடைய கோல் அந்த அந்த மந்திரவாதியோட கோல் என்ன செஞ்சிடும், விழுங்கிரும். ரெண்டாவது, அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லாரும் பார்வோனை கடவுளாக பார்த்தாங்க. ஆனால் மோசே மட்டும்தான் தைரியமாக போய் என் ஜனங்கள்லாம் ஆராதனை பண்ண அனுப்பிவிடுன்னு பார்வோனுக்கிட்ட தைரியமாக மோசே என்ன செஞ்சார், பேசினார். மோசே கையில் வச்சிருந்த கோல் சாதாரண கோல் இல்லை, வற்றாத செங்கடலை அந்த கோலை நீட்டி இப்போ அவர் பிளந்தார் அப்படின்னா அந்த செங்கடல் ரெண்டாக என்ன செஞ்சிடும், பிளந்துரும். ஒரு கண்மலை மேலே அந்த கோலை கொண்டு அடிச்சாருன்னா அந்த கண்மலையிலிருந்து தண்ணி என்ன செஞ்சிடும், வந்துடும். எகிப்துடைய ஜீவ நதியாகிய நைல் நதி மேலே அந்த கோலை கொண்டு அடிச்சாருன்னா அந்த நதி ஃபுல்லாக எப்படி மாறிடும்னா ரத்தமாக மாறிடும். இப்படி மிகப்பெரிய அற்புதம் அடையாளம் செய்தவர் தான் யாரு, மோசே. ஆனால் இந்த யோசுவாவை பற்றி சொல்றதுக்கு இங்கே பெரிய விஷயமே ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, நீங்கள் மோசையோட வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்கன்னா மோசே 120 வருஷம் உயிரோடு இருந்தார். 40 வருஷம் மோசே எங்கே இருந்தார்னா பார்வோனுடைய அரண்மனையில் வாழ்ந்தார். பார்வோனுடைய அரண்மனையில் அங்கே இருக்கிற சகல விதமான ஞானத்தில் அவர் கற்றிருந்தார். அடுத்து 40 வருஷம் அவர் மீதியான் தேசத்தில் போய் ஒளிந்திருந்தார். அடுத்து 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். மோசேக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஆனால் இந்த யோசுவாவை பற்றி அவர் எப்போ பிறந்தார் எதுவுமே இருக்காது பைபிளில். ஒன்றே ஒன்று தான் இருக்கும், நூனின் குமாரனாகிய யோசுவா, அவ்வளோதான். அவர் எந்த ஊரில் பிறந்தார், அவங்க அப்பா பெயர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த யோசுவாவுக்கு சொல்லிக்கிடுற மாதிரி இல்லைன்னா எந்த விஷயமே என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பாக பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் பொதுவாக யாரையுமே சாமானியம் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க.
அப்ப நம்பாத ஜனங்கள் அவங்க நம்பணும்னா, இப்ப மோசே கூட சொல்றாரு, ஆண்டவரே நான் போய் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்களே, நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, நீ அவங்க முன்னாடி உன் கோலை போடு, அது சர்ப்பமா மாறும், உன் கையை உன்னுடைய வஸ்திரத்துக்குள்ள நீ வை, அது குஷ்டரோகமா மாறிடும், திரும்ப நீ அதை வெளியே எடுத்தனா அது உனக்கு எப்படி மாறும், நார்மலான கையா மாறும்னு சொல்லி ஆண்டவர் மோசேயவே நிறைய ட்ரெயின் அப் பண்றாரு. மோசேயவே ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் யோசுவாவை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேலர் கண்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாசத்துல ஒருவேளை உங்களுக்கு படிப்பு அறிவு இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பணபலம் இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நிறைய ஆள் பலம் இல்லாம இருக்கலாம், எனக்கு ரொம்ப விவரமெல்லாம் கிடையாது, ஏதோ நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இல்ல, ஆண்டவர் உங்களை எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசுவாவை மேன்மைப்படுத்தின அதே ஆண்டவர் இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு முன்பாக அந்த மேன்மையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை யார் அவமானமா பார்த்தாங்களோ, உங்களை யார் தலைகுனிவா பார்த்தாங்களோ, அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில நம்மளை மேன்மைப்படுத்தி நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். இங்க பாருங்களேன், இங்க என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்ப அடுத்த பிரயாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி கானான் தேசம் இருக்குது. கானான் தேசத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் போகணும். இப்ப ஆண்டவர் பாருங்க யோசுவாவிட்ட பேசுறாரு, நீ இப்ப இந்த கானான் தேசத்துக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா ஒரு பெரிய நதி ஓடுது. நதினா ஆறு. அது என்ன ஆறுனா யோர்தான் நதி. அந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுதான். யோர்தான் நதி எப்படி ஓடுது? ஆமா, இந்த நதியை கடந்தாதான் அந்த பக்கத்தில் இருக்கிற கானான் தேசத்துக்கு போக முடியும். ஆனா இப்ப இந்த நதியை எப்படி கடக்கிறது? ஆண்டவர் பாருங்க யோசுவாட்ட பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு யோசுவா, நீங்கள் உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கொண்டு நடந்து போங்கள் என்றார். நீங்கள் சேரும்போது கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் உடன்படிக்கை பெட்டியை உங்களுக்கு முன்னே. பாருங்க, இப்ப யோசுவா கையில கோல் கிடையாது. ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு ஆலோசனை. முன்னாடி யோர்தான் நதி இருக்குது. இந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுமா. வெள்ளம் அப்படி வெள்ளம் தடன்னு நிறைய தண்ணி போகுது. இந்த நதியை கடந்து தான் போகணும். என்ன பண்ணுன்னு தெரியல. ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆலோசனை, என்ன ஆலோசனை கொடுக்குறாரு? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி. அந்த காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் மோசேட்ட ரெண்டு கற்பலகையில் 10 கட்டளையை எழுதி கொடுத்தார். பார்த்துருக்கீங்களா? நம்ம 2 கற்பலகையில் தான் மோசே 10 கட்டளை என்ன செஞ்சாரு? எழுதினாரு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 2 கற்பலகை என்ன செய்யும்? இருக்கும். ஆண்டவருடைய கட்டளை இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டிய 4 பேர் சேர்ந்து சுமந்துட்டு போகணும். அவங்க 4 பேர் எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். அவங்க 4 பேருக்கு நிறைய விதிமுறைலாம் இருக்கு. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவங்க எப்படிலாம் இருக்கணும், நீங்க லேவியராகமத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப உடன்படிக்கை பெட்டியில தான் கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, கர்த்தருடைய கட்டளை இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போகிற ஆசாரியர்கள், அதை யார் சுமந்துட்டு போகணும்னா ஆசாரியர்கள் தான் சுமந்துட்டு போகணும். இவங்கள முன்னாடி போக சொல்லி இவங்க போய் அந்த யோர்தான் நதியில போய் அவங்களுடைய காலை வச்ச உடனே என்ன நடக்கும்னா,
அந்த நதி ரெண்டா பிளக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி கர்த்தர் சொன்ன மாதிரி உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போகிற அந்த ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த நதியில பட்ட உடனே மேலிருந்து ஓடிட்டு வந்திருக்கிற தண்ணி அப்படியே குவியல் குவியலா நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து போனாங்களாம். அந்த 17ஆம் வசனத்தை வாசிங்க. சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவில் நின்றார்கள். தண்ணீர் இல்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். சத்தமரலியா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் பாருங்க. அந்த யோர்தான் நதியை பிளந்து குவியல் குவியலா நிற்க வைத்த உடனே ஜனங்கள் எல்லாரும் பயந்து போறாங்க. இது எப்ப நடந்துச்சு? மோசே தான் கோலை நீட்டினா செங்கடல் ரெண்டா பிளக்கும். ஆனா இன்னைக்கு யோசுவா சொன்னா கூட, யோசுவா வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போது கூட இந்த யோர்தான் நதி ரெண்டா பிளக்குதுன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு எப்படி பயந்தாங்களோ அதை போல யோசுவாவுக்கும் பயந்து கர்த்தர் அந்த இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். சத்தமரலியா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்க வீட்டுல உங்க பேச்சை யாருமே கேட்காம இருக்கலாம். உங்க பேச்சை கவனிக்க கூட யாருமே இல்லாம இருக்கலாம். இல்லைன்னா உங்க பேச்சு ஒரு பொருட்டா எண்ணப்படாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இல்ல, உங்க வார்த்தையை கனப்படுத்தும்படி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வார்த்தைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் செவி கொடுப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்க வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு ஊர்ல ஒரு உண்மையா நடந்த ஒரு சம்பவம். அந்த ஊர்ல இயேசுவை அறிந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு வாலிப மகள் இருந்தா. அந்த வாலிப பிள்ளை கர்த்தரை உண்மையாக ஆராதிப்பா. கர்த்தருக்காக நிறைய காரியத்தை செய்வா. ஒரு நாள் அந்த வாலிப பிள்ளை +2 முடிச்சுட்டு மேல் படிப்புக்காக தன்னுடைய வெளியூரில் இருக்கிற ஒரு கல்லூரிக்கு போக வேண்டியதாயிற்று. அந்த கல்லூரியில் அந்த வாலிப மகள் படித்துக்கிட்டு இருந்தான். அங்கே படிக்கும்போது அவன் அங்கே இருக்கிற ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும். அவன் அந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இயேசுவை அறியாதவர்கள். இவ ஒருத்தி மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவள். இவன் என்ன பண்ணுவானா, தினந்தோறும் பைபிள் வாசிப்பா, ஜோம் பண்ணுவா, கர்த்தருக்கு உண்மையாக இருப்பா. ஆனால் மற்ற பிள்ளைகள் எல்லாரும் தான் இஷ்டத்தின்படி தான் விருப்பத்தின்படி நிறைய பாவ காரியத்தில் ஈடுபடுவாங்க. ஒரு நாள் அவங்க எல்லாரும் இவளை கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் வாலிப வயசில் என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். நீ ஏசுங்க பைபிளுங்கிற இதெல்லாம் வயசானவங்க அப்புறம் பண்ணிக்கலாம். வாலிப பிராயத்தில் இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டிய காலம்னு சொல்லி இந்த பிள்ளை எல்லாரும் ஏகலமாக பேசுவாங்க, பரியாசனம் பண்ணுவாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் இந்த வாலிப மகள் சாயங்கால நேரம் எப்பொழுதும் அவங்க ஹாஸ்டலில் ஒரு மொட்டை மாடி உண்டு. அந்த மொட்டை மாடியில் முழங்கால் படிக்கிட்டு அவள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இவங்க எல்லாரும் இவ என்ன பண்ணுறா மொட்டை மாடியில் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் அவள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஒரு 10-20 பேர் அவளை சுற்றி கூட்டிட்டாங்க. கூடி அவள் ஜெபம் பண்ணுறதை கவனமாக பார்த்து அவளை கேலி பண்ணுறாங்க, அவளை பரியாசம் பண்ணுறாங்க. அவளுக்கு எதுவுமே கேட்கல. அவள் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா சுற்றி எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆண்டோட்ட ஜெபம் பண்ணுறான். திரும்ப ஊழியக்காரருக்கு கடிதம் எழுதுறா. இல்லை, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல படிக்க வந்த இடத்துல எனக்கு இப்படி நிறைய பிரச்சனை போராட்டமாக இருக்குது, நான் இந்த ஹாஸ்டலில் விட்டே வந்துடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி அங்கே இருந்த ஊழியக்காரருக்கு அவள் கடிதம் எழுதியிருக்கிறா. அந்த ஊழியக்காரர் சொல்லிக்கா, இல்லைம்மா, ஆண்டவர் உன்னை அந்த காலேஜுக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோடு கொண்டு போயிருக்காரு. உன்னை யாரெல்லாம் பரியாசம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உன்னை கேள்வி கேட்டாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ தைரியமாக விசுவாசத்தோட ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள், அவருடைய வசனத்தை வாசித்து ஜோம் பண்ணு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியம் செய்வார்னு அந்த ஊழியக்காரர் ஆலோசனை கொடுத்தார். சில நாள் கடந்தது. திடீர்னு ஒரு நாள் அவங்க காலேஜில் ஒரு பிள்ளைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்லுவாங்கள்ல, காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிசாசு போராட்டம். திடீர்னு அந்த பிள்ளைக்கு அந்த வியாதி, அந்த பலவீனம் வந்த உடனேயும் அவள் கை காலெல்லாம் இழுத்து அவள் மயங்கி சுயநற்றவளாக விழுந்துட்டா. உடனே அங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் பயந்துட்டாங்க, என்ன பண்ணனே தெரில. உடனே இந்த வாலிப பிள்ளைக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம ஜோம் பண்ணால் ஏசப்பா அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும்
திடீர்னு அந்த கூடியிருந்த பிள்ளைங்க சொன்னாங்களாம், நீ தானே எப்பவுமே பைபிள்னு தூக்கிட்டு அலைவ, எங்கே நீ ஜோம் பண்ணி இந்த பிள்ளைக்கு சரியாகட்டும், சரி பண்ணு பார்ப்போம் அப்படின்னாங்களாம். உடனே இந்த பிள்ளை போய் அந்த படுக்கையில் படுத்திருந்த அந்த பிள்ளையோட தள்ள கை வச்சு, இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கிற பொல்லாத ஆவியே இப்பவுமே வெளியேறி போன்னு ஜோம் பண்ண உடனே அந்த பிள்ளை பரிபூர்ண சுகம் பெற்றாலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த காலேஜில் இருந்து அத்தனை பேருக்கு ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு பலவீனம் வரவே இல்லையா. அவங்க எல்லாரும் சொன்னாங்களா, இல்லை இவளுக்குள்ள கர்த்தருடைய வல்லம் இருக்குது, இவருக்குள்ள இயேசு இருக்கிறார்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்கலாம், நீ பைபிளை தூக்கிட்டு போய் சர்ச்சுக்கு என்ன பண்ண, நீ ஜெபம் பண்ணி என்ன செய்ய, நீ ஜெபம் பண்ணிலாம் ஒண்ணுமே நடக்காது, நம்ம குடும்பம் இப்படியே தான் இருக்கும், நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும்னு சொல்லி உங்களை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஆண்டவர் சொல்றார், இல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். இந்த யோசுவாவை ஆண்டவர் ஏன் மேன்மைப்படுத்தினார்? கிட்டத்தட்ட பாருங்க, 20 லட்சம் பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? ஆமா, 20 லட்சம் பேர்லையும் மோசேக்கு அடுத்து ஆண்டவர் யோசுவாவை ஏன் செலக்ட் பண்ணாரு? அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அதாவது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 100 பேர் ஓடினாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஆள் தான் வாங்க முடியும், அப்படி தானே? மிச்சம் 99 பேரும் வர முடியாது. யாராவது ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு பிடிக்க முடியும். ஓகே, அப்போ ரெண்டாவது அந்த ஃபஸ்ட் எடுத்ததுக்கு அடுத்து ரெண்டாவது ஒரு ஆள் வந்திருக்கிறார் அப்படின்னா, அப்போ அவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் என்ன செய்யும்? கண்டிப்பாக இருக்கும். 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் மோசேக்கு அடுத்து ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? யோசுவாவை ஆண்டவர் ஏன் மேன்மைப்படுத்தினார்? யோசுவாவை மேன்மைப்படுத்தின மாதிரி நம்மளையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். பாருங்க, ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினதற்கு என்ன காரணம்? வாசிக்கலாம். முதலாவது, ஆண்டவர் யோசுவாவை ஏன் மேன்மைப்படுத்தினார்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். யாத்திராகமம் 33:11. பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு கூட முகமுகமாக பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு போனான். அவன் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, அந்த வசனத்தை நீங்கள் அப்படி ஒரு பாயிண்டாக வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். முதல்ல ஆண்டவர் மோசே கூட முகமுகமாய் பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் முகமுகமாக பேசுகிறார். எங்கே வச்சு பேசுகிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சு பேசுகிறார். எங்கே வச்சு பேசுகிறாரு? ஆசரிப்பு கூடாரம். நீங்கள் முதல்ல இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் முகமுகமாக பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் முகமுகமாக பேசி முடித்த உடனேயும் மோசே தன்னுடைய கூடாரத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். ஆனால் அந்த யோசுவா, மோசேயின் பணிவிடைக்காரனாயிருந்த யோசுவா, அதே ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேட்ட ஆண்டவர் எப்படி முகமுகமா பேசுறாரு, அதே மாதிரி ஏன்ட்டையும் பேசணும்னு சொல்லி அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய பிரசன்னம். ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் சந்திக்கிற இடம். ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் உலாவுகிற இடம். தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த பரிசுத்தவான பார்த்து அவர் எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு, அவர் எப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாருன்னு பார்த்து அதே மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி யோசுவா என்ன செய்தார்னா ஜெபம் பண்ணார். நீங்கள் என்னைக்காவது அப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நமக்கு முன்னாடி
நல்லா ஒருத்தர் அழகா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்லையே, இந்த சட்டை எங்கே எடுத்தது, இந்த சேலை எங்கே வாங்கினது, இந்த சுடிதார் எங்கே வாங்கினது, நல்லா இருக்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், பார்க்குறோம். ஆனால் என்னைக்காவது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பரிசுத்தவனை பார்த்து, சே இவரை மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும், இவரை மாதிரி வேதம் வாசிக்கணுயா, இவரை மாதிரி ஒரு ஆத்ம பாரம் எனக்கு வேணும் அப்படி என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கோமா? இந்த யோசுவா 20 லட்சம் பேர்லையும் ஆண்டவர் யோசுவாவை ஏன் மேன்மைப்படுத்தினார்னா, மோசேட்ட ஆண்டவர் ஒரு சிநேகிதன்ட்ட பேசுற மாதிரி பேசுறாருல, அதே மாதிரி என்கிட்டையும் ஆண்டவர் பேசணும்னு யோசுவாவுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஆசை இருந்துச்சு. அதனால தான் யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் பிரியவே இல்லை. நான் நிறைய நேரம் அப்படி தான் ஆசைப்படுவேன். நான் இந்த ஊழியத்திற்கு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே, எனக்கு முன்னாடி நான் எந்த கூட்டத்திற்கு போனாலும் சரி, அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களை பார்க்கும் பொழுது, சில வயதான பரிசுத்தவான்களை பார்ப்பேன். அவங்களாம் 70 வயசாகும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா நேர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவாங்க. நான் அதை பார்த்து நிறைய வெட்கப்பட்டிருக்கேன். சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பரிசுத்தவான்கள் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இதே மாதிரி நான் நேர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஆத்ம பாரம், அவங்க கண்ணீர் வெடிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரை கேட்பேன், ஆண்டவரே இதே மாதிரி ஒரு கண்ணீரின் தாங்க எனக்கு வேணும். ஊழியத்துக்குலாம் போகும்போது அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களை பார்க்கும்போது, சில நேரம் சில ஊழியக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணும்போது நிறைய பேரை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இதே மாதிரி எனக்கு அந்த வரத்தை தாங்கப்பா, நான் இதே மாதிரி பேர் சொல்லி ஜனங்களை கூப்பிடணும். அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே எப்படி அற்புதம் நடக்கு, இதே மாதிரி நான் ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்வேன்னா ஜெபம் பண்ணுவேன். இங்கே பாருங்க, மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் ஒரு சிநேகிதன்ட்ட பேசுகிற மாதிரி நினைச்சாரு பேசுறார். ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நம்ம எப்படி பேசுவோம், முகம் பார்த்து பேசுவோம். அதே மாதிரி வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் மோசேட்ட பேசுறாரு. அதை பார்த்த யோசுவா அதே மாதிரி ஆண்டவர் என்கிட்டையும் பேசணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தை விட்டு, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் என்ன செய்தார்னா பிரியாதிருந்தார். அதனால தான் ஆண்டவர் அடுத்து மோசேக்கு அடுத்து யாரை செலக்ட் பண்ணாரு, யோசுவா செலக்ட் பண்ணார். எப்படி மோசேயை பார்த்து பொறாமப்படலை. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பொறாம தான் வரும். ஒருத்தர் நல்லா ஜெபம் பண்ணிட்டா, ஒருத்தர் நல்ல ஆராதனை நடத்திட்டா, நிறைய ஊழியக்காரங்களுக்குள்ளே நிறைய பொறாம. இன்னைக்கு இப்போ நம்ம கண் எதை நோக்கி இருக்கணுமா, வசனம் சொல்லுகிறது நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இயேசுவையே நோக்கி நம்ம என்ன செய்யணும், ஓடணும். யோசுவா மோச கையில் இருக்கிற கோல்ல மட்டும் எப்படி அற்புதம் நடக்குது, நம்மளும் கம்பு வச்சிருக்கோமே அற்புதம் நடக்க மாட்டேங்க, அப்படி பார்க்கல. மோசேட்ட ஆண்டவர் எப்படி முகமுகமா பேசுறாரோ அதே மாதிரி என்கிட்ட பேசணும்னு சொல்லி அவர் தேவனுடைய சமூகத்தில் அவர் என்ன செஞ்சார்னா காத்திருந்தார். அதனால தான் என்ன நடந்துச்சு தெரியுமா, நீங்கள் யோசுவா ஃபுல்லாக வாசிச்சு பாருங்க. நீங்கள் யாத்திராகமும் லேவியராகும் மொத்தம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கின்னு போட்டிருக்கோம். நீங்கள் யோசுவா வாசிச்சு பாருங்க, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் யோசுவாவை நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, எப்படி கர்த்தர் மோசேட்ட பேசினாரோ அதே மாதிரி யோசுவாட்டையும் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உங்களை மேன்மைப்படுத்தணும்னா நீங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் விலகவே கூடாது. தேவனுடைய சமூகத்தை விட்டு, அப்போதான் உங்கள் மூலியமா அற்புதம் நடக்கும், அப்போதான் உங்கள் வார்த்தைக்கு கனம் உண்டாகும். சாதாரணமாக இருந்த ஒரு வாலிபன் யோசுவா சொன்ன உடனே அங்கே இருக்கிற அத்தனை இஸ்ரவேலரும் கீழ்ப்படுகிறாங்க. கீழ்ப்படிஞ்சாங்களா இல்லையா, கீழ்ப்படிஞ்சாங்கல்ல. 20 லட்சம் பேரும் கீழ்ப்படிஞ்சாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, நான் நான் பைபிளில் நான் தியானித்த வரைக்கும் எனக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்தது, மோசேயை விட அதிகமாக கிருபை பெற்ற மனுஷர் யோசுவா தான். எப்படி தெரியுமா, மோசே ஜனங்களை வழி நடத்தி கூட்டிட்டு வந்தார், ஓகே. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை 12 கோத்திரத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்தது யாரு, யோசுவா. பங்கு போட்டு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா. நம்ம கிறிஸ்மஸ்க்கு வாங்கி வச்ச 30 கேக்கு எடுத்து வைக்கணும்னே பெரிய பஞ்சாயத்து, உண்மைதானே. ஆனால் யோசுவா 12 கோத்திரத்துக்கும் அந்த நாட்டை பங்கு போட்டு கொடுத்துருக்காருன்னா பெரிய விஷயமா இல்லையா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது. அப்ப அவ்வளோ பெரிய ஞானத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, யோசுவா கொடுத்திருக்கிறார். 12 கோத்திரத்திற்கும். இன்னும் நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா யோசுவா ஜெபம் பண்ணி சூரியனை நடுவானத்தில் அப்படி நிப்பாட்டிட்டாராம். தெரியுமா உங்களுக்கு, யோசுவா ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா சூரியன் நடுவானத்தில்
அப்படியே நின்றுச்சு. எத்தனை நாள் நின்றுச்சு தெரியுமா? 3 நாள் பகல் பகலாவே என்ன செஞ்சதான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள மனிதனாக, அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காரியத்தை செய்யும்படி கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர் என்ன செய்யல, பிரியல. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. அவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் எப்படி மோசையோடு பேசினாரோ அதை போல என்கிட்டையும் பேசணும்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருந்தார். இன்னைக்கு நீங்க இந்த மாசத்துல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களை குடும்பத்தில் மேன்மைப்படுத்தணுமா, நீங்கள் படிக்கிற இடத்துல மேன்மைப்படுத்தணுமா, காலையில் எந்திரிச்ச உடனேயும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த, என்னுடைய பிஸ்னஸை நடத்த, என்னுடைய வேலையை செய்ய எனக்கு ஞானத்தை தாரு, என்னை மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இரண்டாவது, ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினதற்கு என்ன காரணம்? என்னாகமம் 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகி யோசுவாவும் கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். பாருங்க, மோசே ஒரு காரியம் பண்றாரு. என்ன பண்றாரு? ஆண்டவர் நமக்கு கொடுக்க போற ஒரு தேசம், கானான் தேசம். அந்த கானான் தேசத்தை போய் நீங்க போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி 12 கோத்திரத்திலையும் ஒரு ஆளை செலக்ட் பண்றாரு. 12 கோத்திரத்தையும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நீங்க எல்லாம் போய் அந்த தேசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. 12 பேர் பார்க்க போயிருக்காங்க. 12 பேர் பார்க்க போனா, பார்க்க போனதுல 10 பேரும், நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், மோசே ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காருன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஆட்களை தான் அவர் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாரு, அனுப்பியிருப்பார். அப்படி தானே? இப்போ நம்மளே இருக்கோம், நம்ம ஒரு ஆள்கிட்ட ஒரு வேலையை சொல்றோம்னா, இந்த ஆள்கிட்ட கொடுத்தா இந்த வேலை சரியா இருக்கும்னு பார்த்தா நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். அதே மாதிரி மோசே 12 பேரை நல்ல ஆட்களை செலக்ட் பண்ணி அனுப்பிட்டாரு. இந்த 12 பேர்ல 10 பேரும் எதைத்தான் கொண்டு வராங்கன்னா துர்ச்செய்தியை கொண்டு வராங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல, அது 27ஆம் வசனத்தை வாசிங்க. 13-27. அவர்கள் மோசையை நோக்கி, அந்த பக்கம் தான், அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின அந்த தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் இருக்கிறது. அங்கே ஏத்தியரும் வசந்த 33ஆம் வசனத்தை வாசிங்க. ராட்சத பிறவியான கண்டோம், நாங்கள் எங்கள் வெட்டுக்கிளியை போல் இருந்தோம், அவர்கள் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 12 பேரை மோசே கானான் தேசம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்குங்கிறான். போய் பார்த்துட்டு அங்கு விளைஞ்ச ஒரு திராட்சை செடியுடைய கொடி, திராட்சை செடி, அதில் உள்ள அந்த பழம், ஒரு திராட்சை பழத்தை ஒரு கம்பில் நிப்பாட்டி 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்களா. அப்போ எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் அந்த திராட்சை. இது அவ்வளவு செழிப்பான அந்த தேசம்.
அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அங்கே போக நம்மளால முடியாது, அங்கே வந்து பெரிய பெரிய பலசாலிலாம் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் மோசமானவங்கன்னு சொல்லி மோசே கிட்ட அங்கே இருந்த அத்தனை பேரும் எதைத்தான் பரப்புறாங்கன்னா துர்ச்செய்தியை பரப்புனாங்க. ஆனால் 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புனாலும் 2 பேர் நல்ல செய்தியை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? 8வது வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆண்டவர் ஏன் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார்? யோசுவாவை மேன்மைப்படுத்தின மாதிரி உங்களை மேன்மைப்படுத்தினா நீங்க என்ன செய்யணும்னா, இந்த யோசுவா அந்த தேசத்தில் இருந்த எந்த சூழ்நிலையும் அவர் என்ன செய்யல, பார்க்கல. அவர் எந்த சூழ்நிலையும் பார்க்காம அவர் எதை மட்டும்தான் பார்த்தார்னா, அவர் கர்த்தரை மட்டும்தான் என்ன செய்தாரு, பார்த்தார். அவர் சூழ்நிலையை பார்க்காம கர்த்தரை மட்டும் அவர் என்ன செய்றாரு, பார்க்கிறார். கர்த்தரை மட்டும் பார்த்ததுனால ஆண்டவர் பாருங்க யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னாடி சூழ்நிலைகள் எவ்வளவு எதிராக இருந்தாலும் நம்ம எதை மட்டும்தான் பார்க்கணும்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க கர்த்தரை விசுவாசிச்சீங்கன்னா, கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு விசுவாசிச்சீங்கன்னா, துர்ச்செய்தியை நம்ம ஒரு நாளும் கேட்கக்கூடாது. துர்ச்செய்தியை கேட்டு 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 நம்ம சோர்ந்து போயிடுவோம். 10 பேரும் துர்ச்செய்தியை பரப்பும்போது யோசுவா மட்டும்தான் நல்ல செய்தியை சொல்றார். இல்லை, ஆண்டவர் நமக்கு அதை தருவார், ஆண்டவர் நமக்கு செய்வார், ஆண்டவர் நம்மளை நிச்சயமாக தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்னு சொல்லி யோசுவா கர்த்தரை விசுவாசித்தார். அதனால தான் மோசே இல்லாத சமயத்தில் கூட கர்த்தர் விசுவாசத்தினால தான் யோசுவா ஜோம் பண்ணும்போது சூரியன் நடுவானத்தில் அப்படி என்ன செஞ்சது, நின்றுச்சு. விசுவாசம் இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட எந்த அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனை, வியாதி, உங்கள் கணவனுடைய போற பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார்னு விசுவாசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்துவார்னு விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கணும். கர்த்தர் என் தலையை உயர்த்துவார்னு விசுவாசிக்கணும். நீங்க யோசுவாவை மாதிரி விசுவாசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல சொன்னேன், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். 2வது கர்த்தரை விசுவாசிக்கணும். கடைசியாக யோசுவாவை போல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா அதே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பாருங்க, இங்க யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா அப்படின்னு மட்டும் போடாம அதே இடத்துல இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு பாருங்களேன், அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். இந்த யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரன் அப்படின்னா இன்னும் எப்படி சொல்றதுன்னா, மோசேக்கு அசிஸ்டண்டா அவர் என்ன செஞ்சாரு, இருந்தார். மோசேக்கு பணிவிடை ஊழியம் செய்தார். அவர் வந்து மோசேக்கு ஹெல்ப் பண்றார். மோசேயோட ஊழியத்தில் மோசேக்கு பணிவிடை ஊழியம் செய்ததுனால தான் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். பாருங்க, மோசே 40 நாள் வனாந்தரத்தில் சீனாய் மலையில் போய் கர்த்தர்ட்ட பேசும்போது மோசே கூடவே யோசுவா என்ன செஞ்சிட்டாரு, போய் 40 நாளும் அவரும் அதே வனாந்தரத்தில் அவர் என்ன செஞ்சாரு, இருந்தார். அந்த மலையில், சீனாய் மலையில் ஆண்டவர் பேசும்போது மோசே கூட போய் யோசுவா இருந்தார். மோசேக்கு பணிவிடை ஊழியம், பணிவிடை காரியத்தை அவர் என்ன செய்தார். கர்த்தர் உங்களை எப்ப மேன்மைப்படுத்துவார்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்தார் யோசுவா. எப்ப நீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் வந்து நீங்க செய்கிற சின்ன சின்ன உதவியை கூட கர்த்தர் உங்களை பார்த்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சின்ன காரியமாக தான் இருக்கும். சர்ச்சைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த இடத்தெல்லாம் தூத்து விட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், நான் செய்கிறேன் தாராளமா. முன்னாடி வந்து நீங்கள் தாராளமா எப்போ கர்த்தருக்கென்று பணிவிட செய்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களை பார்த்து மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் சர்ச்சில் சனிக்கிழமை உபவாச ஜெபம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையே அதுக்கு நிறைய ஆயத்தம் இருக்கும். வெள்ளிக்கிழமை மத்தியானத்துலேருந்து வேலை இருக்கும். எங்கள் பாஸ்டர் எப்படின்னா இந்த மாதிரி ஜன்னலில் குப்பையை பார்க்க விட மாட்டார்.
அதுக்கு ஒரு ப்ரெஷ் இருக்கும். ப்ரெஷ்ஷை வச்சு இந்த ஜன்னல் உள்ள குப்பையெல்லாம் தொடச்சி, சேரெல்லாம் நல்லா தொடச்சி. இங்கே நம்ம சர்ச்சில் சேரில் உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் அப்படி இருக்கவே முடியாது. ஃபுல்லாக தொடச்சி, ஃபேனெல்லாம் தொடச்சி ஒவ்வொரு வாரமும் கத்தர் அலையிலேயே வச்சுருங்களேன். அன்னைக்கு அந்த ஆலயத்தில் செய்த பணிவிடைய கத்தர் பார்த்ததுனால இன்னைக்கு உங்கள் முன்னாடி ஒரு ஊழியக்காரனை நிறுத்தி வைத்திருக்கிறார். அதுக்காக நம்மளை என்ன செய்யணும்னா, பணிவிடை செய்ய நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் பணிவிடை செய்ய ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஆலயத்தில் வேலை செய்ய என்ன கூப்பிடணும், என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வருவேன், மெசேஜை பார்த்தா வருவேன், இல்லை எனக்கா ஆலயம் அப்படி கிடக்குதுங்கிற இருதயம் எனக்குள்ள என்ன செய்யணும், வரணும். நான் இன்னைக்கு காலையில் காரை வந்து நிப்பாட்டு போதே பார்த்தேன், பரவாயில்ல, நேற்று நம்ம சொல்லாமலே நம்ம சபை மக்கள்லாம் நல்லா நினச்சிட்டாங்க, க்ளீன் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல ஆண்டவரே, எங்கள் சபை மக்களுக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணம் வந்ததுக்காக உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அப்படிதான், யார் நம்மளை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, யார் நம்மளை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன செய்வார், கவனிப்பார். அவர் நம்மளை பார்ப்பார். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் அவர் பார்ப்பார். ஒரு சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு மெனக்கிட்டு கீபோர்டெல்லாம் தூக்கிட்டு எதுக்கு இங்கெல்லாம் போயிட்டு, எத்தனையோ இடம் இருக்குது, அங்கே போனால் நிறைய காணிக்க வருமே. இல்லை, ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற இடத்துல ஆண்டவருக்குன்னு நம்ம ஊழியத்தை உண்மையாக செஞ்சோம்னா கண்டிப்பாக அதற்குரிய பலனை தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே கிடக்கிற, அதான் சொல்லி அடிக்கடி சர்ச்சில் கிடக்கிற ஒரு சாக்லேட் பேப்பரை கூட அவங்க தானே போட்டாங்க, ஏன் இங்கே போடுதாங்கன்னு சொல்லி முறுமுறுக்காமல் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியே கொண்டு போட்டிங்கன்னா அதை யார் பாப்பா? இந்த யோசுவா பாருங்களேன், 20 லட்சம் பேர் கூட இருந்தாங்க. மோசேக்கு யாருமே பணிவிட வேலை செய்யலை. ஆனால் யோசுவா தான் மோசேக்கு பணிவிட வேலை என்ன செய்தார். அதனால தான் மோசேக்கு அடுத்து அந்த மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவம் பொறுப்பு யாருக்கு வந்துச்சு, யோசுவாவுக்கு வந்துச்சு. சின்ன சின்ன காரியமாக இருக்கலாம், நீங்களாவே வச்சு அப்படி பார்க்கணும், மேலெல்லாம் ஒற்றையாக கிடக்கு, சரி இப்போ வீட்டில் சும்மா உட்காந்து 4 கதை பேசுக்கு வாங்க நம்மளாம் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோம். நீங்களா கர்த்தருடைய ஆலயத்தை எப்பவுமே பரிசுத்தமாக என்ன செஞ்சுருக்கணும், வச்சிருக்கணும், சுத்தமாக வச்சிருக்கணும். நம்ம வீட்டில் ஒற்றை சேரை விடுவோமா? நம்ம வீட்டில் ஒற்றை சேர்ந்தால் கடன் வந்துடும் பிடிப்பாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அப்படி சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி ஆலயத்தில் மட்டும் பாருங்கள், நான் தான் இன்னைக்கு காலையில் வந்தோன்னு யோசித்தேன், இதெல்லாம் ஒற்றையாக இருக்குது, எல்லார்ட்டையும் சொல்லி பெரிய வெள்ளிக்கிழமைக்குள்ள இதெல்லாம் என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும். இருக்கவே கூடாது. கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம எப்பவும் சுத்தமாக பரிசுத்தமாக நம்ம அதை என்ன செஞ்சுருக்கணும், வச்சிருக்கணும். அப்படி நம்ம பணிவிட செஞ்சோம்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம பணிவிட செய்ய ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் நம்மளை எல்லாருக்கும் முன்னாடி, யோசுவா மோசையோட ஊழியக்காரன் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் யோசுவா மரிக்கும் போது என்ன போட்டிருக்கும் தெரியுமா? நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிங்க, முதல்ல இந்த வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமம் 33:11 வாசிங்க முதல்ல. போதும். இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு, யோசுவா என்னும் மோசைக்கு பணிவிடைக்காரனாகி யோசுவா. ஆனால் நீங்கள் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி யோசுவா மரித்த பின்பு அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த வசனம். இல்லை, யோசுவா 24:29 வாசிங்க. யோசுவா 24:29. யார் 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 அங்கே என்ன போட்டிருந்தது? மோசையுடைய. இப்போ யாரு? கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார், கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் யோசுவாவை எப்படி மாற்றிட்டாரு? கர்த்தருடைய ஊழியக்காரனாக கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். அப்போ நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்தால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எங்கள் சர்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் இருக்கும். காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் அப்படின்னா 4:30 மணிக்கே எந்திரிச்சு, 4:30 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சு லைட்டெல்லாம் போட்டு விட்டு பாட்டெல்லாம் போட்டுட்டு, எங்கள் பாஸ்டருக்கு நான் டீ நல்லா போடுவேன். எங்கள் பாஸ்டருக்கு நான் டீ போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு டீ போட்டு ஒரு செம்பு நிறைய வெண்ணி வச்சு அவர் உட்காந்து ஜோம் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நல்லா கார்பெட்லாம் விரித்து அந்த மேஜையெல்லாம் எடுத்து போட்டு கீபோர்டு மைக்கெல்லாம் மாட்டி வைப்போம். உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு கீபோர்டு மைக்கெல்லாம் மாட்டும்போது கீபோர்டு போடவே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை கரெக்டாக செஞ்சதை ஏசப்பா பார்த்துட்டே இருந்து இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனா எல்லார் முன்னாடி வாசிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் ஆண்டவருக்கு பணிவிட செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்கள். 3 காரியம் சொன்னேன் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தினா. முதல்ல தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். 2வது கர்த்தரை விசுவாசிக்கணும். 3வது கர்த்தருக்காக பணிவிடை, கர்த்தருடைய ஊழியத்தை
உற்சாகமாக செய்யணும். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் உற்சாகமாக செய்தால் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு முன்பாக எப்படி மேன்மைப்படுத்தினாரோ அதே போல் இந்த கிராமத்தில், இந்த சபையில், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணி எழுந்து நிற்போம். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சகல இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த மாசத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மேன்மைப்படுத்த போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தலையை உயர்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தலையை உயர பண்ண போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க பாப்போம், ஜெபம் பண்ணுங்க பாப்போம். எப்படி யோசுவா கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தாரோ, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தாரோ, அத போல ஆண்டவரே இந்த மாசத்துல இருந்து அப்பா உங்க சமூகத்துல காத்திருக்கக்கூடிய நேரம் எனக்கு அதிகமாகட்டும். என்னுடைய ஜெப நேரம் அதிகமாகட்டும். என்னுடைய வேதத்தை வாசிக்கிற நேரம் அதிகமாகட்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மோசேயோடு கூட கர்த்தர் ஒரு சிநேகிதன்ட்ட பேசின மாதிரி பேசினார்ல, அதே மாதிரி ஆண்டவர் என்கிட்டையும் பேசணும்னு சொல்லி எப்படி யோசுவா காத்திருந்தாரோ அதை போல ஆண்டவரே உங்க சமூகத்தில் அப்பா ஒவ்வொரு நாளும் உங்க முகத்தை நோக்கி பார்க்க, உங்க சமூகத்தில் காத்திருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. வாய்களை திறந்து கேளுங்க பார்ப்போம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நீங்க அநேகர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு நான் ஜெபம் பண்ண என்னால முடியல, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா தூக்கமா வருது, பைபிளை திறந்து உட்கார்ந்தா தூக்கமா வருது. இல்ல, ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் எப்படி யோசுவாவோடு கூட மோசேயோடு கூட எப்படி ஒரு முகமுகமா பேசினாரோ அதே போல யோசுவாவோடு பேசினது போல உங்க கூட கர்த்தர் முகமுகமா பேசுவார். தேவனுடைய சமூகத்தை நீங்க பாப்பீங்க, தேவனுடைய மகிமையை நீங்க பாப்பீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கப்பா, அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்கப்பா. இரண்டாவது யோசுவா கர்த்தரை விசுவாசித்தார். சூழ்நிலைமை அவர் எதையுமே பார்க்கல, அவர் கர்த்தரை விசுவாசித்தார். ஆண்டவர் நிச்சயமா எனக்கு ஒரு அற்புதம் செய்வார்னு விசுவாசித்தார். அதே போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல உம்மையே விசுவாசிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை எனக்கு தருவார்னு யோசுவா விசுவாசித்தது போல எனக்கு சொன்னதை நீங்க செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்க எனக்குள்ள அந்த விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. மூன்றாவது யோசுவா கர்த்தருக்கென்று பணிவிடை ஊழியம் செய்த. ஆண்டவரே உமக்காக உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே பணிவிடை ஊழியம் செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா. அசதியா இராமல் ஜாக்கிரதையா, யார் பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன, நான் கர்த்தருக்காக என்ன முழுமையா அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தத்தை செய்ய என்ன முழுமையா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கேட்போமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே, செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பாசமே, எனது ஆசையே. பரலோக பிதாவே, அன்பின் ஆண்டவரே, யோசுவாவை எப்படி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினீரோ அதே போல் அந்த பிள்ளைகளை குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், கிராமத்தில், வீட்டுக்குள்ள, அப்பா திருச்சபையில் மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவீராக. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.